கிறிஸ்துவை அறியாத அந்நிய ஜனங்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாததுக்கான முக்கியமான காரணம் யாரு தெரியுமா? மாய்மாலம் பண்ணி கொண்டு திரிகிற போலி கிறிஸ்தவர்கள் தான். இன்னைக்கு நான் பேச போறது அப்படிப்பட்ட போலி கிறிஸ்தவர்களே மனம் திரும்புங்கன்னு தான் பேச போறேன். வேதத்தை நம்ம வாசிக்கிறோம், நல்ல சபைக்கு போறோம், பிரசங்கங்களை கேட்கிறோம், பிரசங்கம் பண்ண சொன்னா கூட நல்லா அழகா பிரசங்கம் பண்ணிடுவோம், ஜபம் பண்ணுகிறோம், ஊழியங்களை செய்கிறோம், தேவனுக்காக காரியங்களை செய்யறோம்னு சொல்றோம். ஆராதனை பண்ண சொன்னா நல்லா ஆக ஓகோன்னு ஆராதனை பண்ண முடியும், எல்லாமே நம்ம செய்யறோம். ஆனா நம்முடைய வாழ்க்கையில சாட்சின்ற ஒண்ணு இல்ல, பரிசுத்தம் இல்ல. சாட்சியா வாழாத நம்மளை பார்த்து எப்படி அந்நிய ஜனங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுவாங்க? சற்று சிந்தித்து பாருங்க மாய்மாலர்களே. நம்ம கிறிஸ்துன்ற பேரை சொல்றோம், ஆனா அவங்கள விட பண்ற அக்கிரமம் எல்லாம் அதிகம் பண்றது நம்ம தான். 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 17வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியா இருக்கிறான், பழையவனை எல்லாம் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயினு வசனம் சொல்லுது. உங்க வாழ்க்கையில உள்ள பழையவனை எல்லாம் ஒழிந்து போயிடுச்சா? பழைய பாவ பழக்க வழக்கங்களை விட்டு ஒழிந்து போனீங்களா? நீங்க பாவ பழக்க வழக்கங்களை விட்டு ஒழியல, உங்க சுபாவம் மாறல, நடவடிக்கை மாறல, பேச்சு மாறல, நடத்த மாறல, எதுவுமே மாறல. மாய்மாலம் பண்ணி கொண்டு தேவனுக்கு முன்பதாக எதுவுமே கர்த்தர் நம்மளுக்கு தண்டனை கொடுக்க மாட்டாரு, அவர் மன்னிக்கிற தேவன் தைரியமா நம்ம பல தவறுகளை செய்து கொண்டு சபையில உட்கார்ந்து கொண்டு இருக்கிறோம். அப்படி இருக்கிற நம்மளை பார்த்து எப்படி அவங்க மனம் திரும்புவாங்க? உங்களை அன்னைக்கு ரோட்ல பார்த்திருப்பாங்க, தவறான காரியம் நீங்க செய்யும் போது, குடிக்கும் போது, கூத்தடிக்கும் போது பார்த்திருப்பாங்க. அப்புறம் போய் அவங்களுக்கு சுவிசேஷம் சொன்னா அவங்க எப்படி நம்ம ஏற்றுக்கொள்வாங்க? வாழ்க்கையில ஒரு மாற்றம் இருக்க வேண்டாமா? புது சிஷ்யா மாறிட்டீங்களா? நீங்க புது சிஷ்யா என்னைக்கு மாறுறீங்களோ அன்னைக்குதான் சுற்றி உள்ள ஜனங்களை நம்மளால ஆயத்தப்படுத்த முடியும். கலாத்தியர் 2:20 சொல்லப்பட்டிருக்கிறது, கிறிஸ்துவுடனே கூட நான் சிலுவையில அறையப்பட்ட, ஆயினும் பிழைத்திருக்கிறேன், இனி நான் இல்ல, எனக்குள்ள உள்ள கிறிஸ்துவே உயிரோட இருக்கிறார், அவரை போல நான் வாழ அழைக்கப்பட்டேன் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆனா அவரை போல வாழ்றோமா? சாட்சி இல்லாத வாழ்க்கையை வாழ்ந்துட்டு ஐயோ அவங்க ஆண்டவரை ஏத்துக்க மாட்டேன்றாங்க, அவங்க நான் எது சொன்னாலும் கேட்க மாட்டேன், எப்படி கேட்பாங்க? சகோதரனே சகோதரியே, வாழ்க்கையில ஒரு மாற்றம் உண்டாகட்டும். மாற்றம் இல்லாத வாழ்க்கையினால இயேசுவை வெளிப்படுத்த முடியாது. நீங்க முதல்ல இயேசுவை போல மாறிட்டீங்களா? உங்க பழைய மனுஷன் ஒழிந்து போனானா? புதிதானீங்களா? ஒருவேளை நீங்க மாறல, உள்ள உங்களுக்கு தெரிஞ்சவங்க நிச்சயமா இந்த செய்தி அவங்களுக்கு நீங்க அனுப்புங்க. அவங்களுக்குள்ள ஒரு மாற்றம் உண்டாகணும். நாங்களே பாக்குறோம், அநேகரை முன்னாடி நல்லா நடிக்கிறாங்க, இங்க பிரசங்கம் ஆயர்களை முன்னாடி பிரசங்கம் பண்றாங்க, பின்னாடி போனா குடியும் கூத்துமா இருக்கிறாங்க. என்னங்க வாழ்க்கை இது? கிறிஸ்துவ அதுக்காக தான் நம்மளை அழைச்சாரா? அவர் என்ன சொல்றாரு? நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்கள் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தமா இருக்குன்னு சொல்றாரு இல்ல? முதல்ல நம்ம பரிசுத்தமா வாழ்ந்து இயேசுக்கு சாட்சியா நம்ம ஜீவிப்போனா, அவர் பார்க்காத அந்தரங்கமான நேரத்திலும் நம்ம சாட்சியா ஜீவிப்போனா, நிச்சயமா மற்ற ஜனங்களை இயேசு ஏற்றுக்கொள்வாங்க, நம்மளை வெறுக்க மாட்டாங்க. பிரைஸ் எல்லாம்.